இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் ரோடு இந்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 4th பில்டிங் தாங்க இந்த அபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு அமைஞ்சு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்க அங்க இருந்து மாடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வந்தீங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் உங்களுக்கு அபார்ட்மெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வீட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 1429 ஸ்கொயர் ஃபீட்டும் அப்படியே ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் லைட்டிங்கோட டிவி இன்டீரியர் பேக்ரவுண்ட் லைட்டிங்கோட சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைனிங் ஏரியால பாத்தீங்கன்னா செப்பரேட்டா பூஜா கபோர்டு இன்டீரியர்ல கவர் பண்ணிருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாவே மாடுலர் கிச்சன்ல உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஈஸ்டாம்பரம் லொகேஷன்ல இப்போ நான் நின்று இருக்க 2 BHK அண்ட் 3 BHK அபார்ட்மெண்ட் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 BHKக்கு பிரைவேட் டெரஸோட உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எந்த லொகேஷன் வழியா வரலாம், பிளஸ் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீடைல்ஸ் நான் கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த லொக்கேஷன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு மாடல் ஹவுஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிரில் கேட் வச்சிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா உட்டன் பிளஸ் எஸ்எஸோட கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் லைட்டிங்கோட டிவி இன்டீரியர் பேக்ரவுண்ட் லைட்டிங்கோட சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைனிங் ஏரியால பாத்தீங்கன்னா செப்பரேட்டா பூஜா கபோர்டு இன்டீரியர்ல கவர் பண்ணிருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாவே மாடுலர் கிச்சன்ல உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த அபார்ட்மெண்ட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாரும் பாத்தீங்கன்னா விஷ்ணு ஹோம்ஸ். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் பில்டரோட டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ₹1 புரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்காகவே நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அந்த பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணி வச்சிருங்க. இந்த அபார்ட்மெண்ட் நம்ம எந்த லொகேஷன் வழியா வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் தாம்பரம் MCC காலேஜ் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வேளச்சேரி போற ரோட்ல வரும்போது நீங்க வந்து ராஜகீழ்பாக்கம்ல ரைட் கட் பண்ணுவீங்க. அந்த ராஜகீழ்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல சுதேசன் நகர் பஸ் ஸ்டாப், அந்த பஸ் ஸ்டாப் ஆன் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 3rd பில்டிங் தான் இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வர வழியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்தியாவசிய தேவையான எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலு, காலேஜ், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், சூப்பர் மார்க்கெட்டு, பேங்க், ATM. அது மட்டும் இல்ல இந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல தான் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வர வழியிலே பாத்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கு, அன்னையருள் ஸ்கூல் இருக்கு, அதுக்கப்புறம் ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா MCC காலேஜ் இருக்கு, பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு, பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு இதுல இருந்து நியர்பைல அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஆன் ரோட்ல இருந்து அமைஞ்சிருக்குன்றதுனால ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்கே இதுல நிறைய அபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து புக் ஆயிருக்கு. ஸோ இந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 2 பிளாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளாக்ல 18 யூனிட்டும், செகண்ட் பிளாக்ல 18 யூனிட்டும், டோட்டலா 16 யூனிட் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 யூனிட் சோல்ட் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து டோட்டலா ஒரு 3 வீடு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா 3 ஃப்ளோர். 3rd ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 வீடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் பிரைவேட்டர்ஸோட 3 BHKவோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல இந்த வீட்டுல ஃப்ரண்ட் எலிவேஷனோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ ஃப்ரண்ட்ல ஃபுல்லாவே உங்களுக்கு கேட் வந்துடும். கீழே ஃபுல்லாவே உங்களுக்கு கார் பார்க்கிங் தாங்க அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை இந்த அபார்ட்மெண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா CCTV கேமரா உங்களுக்கு வந்துட போகுது. அதே மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைட்ல 2 இதுக்கும் காமனா வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா அமைச்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கார் பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் சார்ஜஸ் வரப்போகுது. அதே மாதிரி வீடியோ டோர் காலிங் உங்களுக்கு கீழேயே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துறாங்க. காமன் ஏரியாவுக்கு DG ஜென்செட்டும் இவங்க உங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல 2 பிளாக்குக்கும் சேர்த்து ஒரு செக்யூரிட்டி ரூமும் இவங்க ரெடி பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே ஏறி வந்தாச்சு. இப்போ நின்றுட்டு இருக்க லொகேஷன் வந்து லாபியில தான் நின்றுட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஏரி வந்தோடனே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம லிஃப்ட் ப்ரொவிஷன் வந்து இந்த ஏரியால நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இந்த லாபியில பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ளோருக்கு 3 வீடு சொல்லியிருந்தேங்க. ஸோ 2 நார்த் ஃபேசிங்லையும் ஒரு ஈஸ்ட் ஃபேசிங்லையும் 3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த லாபியில. இதுல பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு 2 BHKவும், அந்த நார்த் ஃபேஸ் வீடு 3 BHKவும், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஈஸ்ட் ஃபேஸ் வீடு வந்து உங்களுக்கு 3 BHKல அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம பார்க்க போற வீடு வந்து ஒரு மாடல் ஹவுஸ் தான். இந்த ஹவுஸ் உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிரில் கேட் மாதிரி ஃப்ரண்ட்ல உட்டன்ல SS ஸ்டீலோட ஃப்ரண்ட்ல நமக்கு கேட் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ உள்ள போறோம். ஸோ டோர் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு டீக்குட் டோர் தான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரி ஆனோடனே ஹால்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட்ல பிரெஞ்ச் டைப்ல UPVC விண்டோ வந்து உங்களுக்கு பெரிய சைஸ்லயும் வித் மஸ்கிட்டோ நெட்டோட நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஹால்ல அதே மாதிரி ஃபுல்லாவே ஃபால் சீலிங் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா பிரம்மாண்டமாவே டிவி யூனிட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்துல கிளாஸ் டைப்போட நம்ம கிஃப்ட் அடிக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும், சைட்ல ஃபுல்லாவே உங்களுக்கு லைட்டிங் செக்ஷனும் இந்த இன்டீரியர் ஒர்க்ல சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம அப்படியே உள்ள போலாம். அதே மாதிரி இந்த வீட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 1429 ஸ்கொயர் ஃபீட்டும், இந்த வீட்டுக்கு உண்டான UDS வந்து 595 ஸ்கொயர் ஃபீட் வந்து UDS ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா நமக்கு இந்த லொகேஷன்ல டைனிங் ஏரியா ப்ரொவிஷன் இந்த ஏரியா நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பக்கத்திலே டைனிங் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு UPVC விண்டோ, மஸ்கிட்டோ
நெட்டோட நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரைட் சைடில் டைனிங் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பூஜா கபோர்ட் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் இந்த பெல்லிங் செட்டோட இந்த மைல் செட்டப்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அதுலேயே நமக்கு ட்ரா ப்ரொவிஷனும் இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து கிச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல அந்த கிச்சனோட ஃப்ரண்ட் டிசைனே உங்களுக்கு வந்து அந்த உட்டன்லையும் இன்டீரியர்ல சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ஒரு வேற லுக்கு கொடுக்குது. கிச்சன் உள்ள என்ட்ரி ஆயாச்சு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மாடுலர் கிச்சன்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இன்டீரியர் டிசைன் லைட்டிங் எல்லாமே நமக்கு சூப்பரா இருக்கு. இந்த லொகேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து சிம்னிக்கு உண்டான ப்ரொவிஷனும் அதே மாதிரி எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷன் 2 ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூபிவிசி விண்டோ மஸ்கிட்டோ நெட்டோட நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியால என்ன சொல்றது நம்ம காய்கறி வச்சுக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வேற கிச்சன்ல நம்ம மெட்டீரியல்லாம் யூஸ் பண்றதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் செப்பரேட்டா நமக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளாசிங் செட்டப்போட நமக்கு இந்த ஏரியால நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சுத்தியும் ஐ மீன் எல் ஷேப்ல கூட சொல்ல முடியாது, பாஸ் ஷேப்ல நமக்கு வந்து ஃபுல்லாவே லேஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லொகேஷன் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து வச்சுக்கலாம். இதுல நம்ம பால்கனிக்கு போகலாம் வாங்க. ஸோ பால்கனில இந்த உட்டன் விண்டோ பார்க்கறதுக்கு ஒரு லுக் டிஃப்ரெண்டாவே இருக்கு. பால்கனில பாத்தீங்கன்னா இந்த ஏரியால நமக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே மெட்டீரியல் வச்சுக்கிறதுக்கு ஒரு இன்டீரியர்ல கபோர்ட் மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனியும் நல்லா உங்களுக்கு ஸ்பேஷியஸா தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் வாஸ்து பிரகாரமாக தான் உங்களுக்கு சிலிண்டர் செக்ஷன் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆகலாமாங்க. ஸோ இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகும் போதே ஒரு அட்டாச் பாத் நமக்கு இது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா சீலிங் வரைக்குமே விஷ்ணு ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா பில்டிங்குமே பார்த்துருப்போம். சீலிங் வரைக்குமே நமக்கு வந்து ஸ்டைல்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு டிசைன் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இதுல மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பாத்திங் செக்ஷனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிளாஸ் செட்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வாஷ் பேஷன் இருந்தாலும் சரி, இந்த மெட்டீரியல் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்ரூம் டோர்லாம் பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி மெட்டீரியல் தான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல உள்ள என்ட்ரி ஆனோன்னு பாத்தீங்கன்னா 2 பக்கம் யூபிவிசி விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டோட அமைஞ்சிருக்கு. இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா வென்டிலேஷன் வந்து இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. இது வந்து ஃப்ரண்டோட எலிவேஷன் உண்டான டோரும், இது வந்து உங்களுக்கு சைட்ல இருக்கிற டோரும். இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் கபோர்டு ஃபுல்லாவே இன்டீரியர்ல உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் கலர்ல. இந்த இடத்துல நம்ம ஒரு கிளாஸ் செட்டப் போட்டோம்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இந்த செட்டப்பும் உங்களுக்கு பக்காவா அமைஞ்சிடும். ஸோ இதுல இருந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் போலாம் வாங்க. ஸோ இந்த வீடு பாத்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் பெட்ரூம்ல என்ட்ரி ஆனதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு வந்து லேஃப்ட் கபோர்டு ஃபுல்லாவே இன்டீரியர்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது இந்த பெட்ரூம்க்கு ஒரு பால்கனிக்கு இந்த டோர் பிளஸ் சேஃப்டி கிரில்லோட நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது ஒரு லுக் பார்க்கறதுக்கே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் நமக்கு எஸ்எஸோட வித் கிளாஸ் செட்டப்போட ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பரா நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் ரோடு இந்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 4th பில்டிங் தாங்க இந்த அபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்க அங்க இருந்து மாடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வந்தீங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் உங்களுக்கு அபார்ட்மெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுல இருந்து நம்ம இதுல ஒரு 3rd பெட்ரூம் போய் பார்ப்போம். ஸோ 3rd பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பெட்ரூம்க்கு உண்டான காமன் பாத் வந்து இந்த இடத்துல நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு டிசைன் நம்ம சோப் ஸ்டாண்டெல்லாம் வைக்கிறதுக்கு டிசைன் இங்கே நமக்கு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன், இந்த பாத்ரூம் உண்டான வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைனிங் ஏரியாவுக்கு இங்க ஒரு வாஷ் பேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் கிளாஸ் செட்டப்போட. ஸோ கம்பெனி நேமோட இவங்க ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு கபோர்டும் நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம 3rd பெட்ரூம் உள்ள போய் பார்ப்போம் வாங்க. ஸோ 3rd பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆனோன்னு பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 2 பக்கம் யூபிசி விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டோட இருக்கு. வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் உண்மையாவே சூப்பராகவே அமைஞ்சிருக்கு இதுல. அதே மாதிரி இதுல லாஸ்ட் கபோர்ட் ஃபுல்லாவே இன்டீரியர்ல நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கபோர்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஃபுல்லாவே உள்ள வந்து கல் வச்சு கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லுவாங்க, கடப்பாக்கல் வச்சிருக்காங்க. ஸோ உட்டன் இல்லாம. ஸோ கபோர்டு வந்து நமக்கு டபுள் ஷேடிங் கலர்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலயும் நமக்கு ரூஃப் வரைக்குமே டேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோட செட்டப் வந்துடும் எக்ஸாஸ்ட் ஃபேனோட.
அதே மாதிரி இதுலயும் ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா சேம் அதே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ப்ரொவிஷன் தான் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெரஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டு கொடுத்துறாங்க. மேல வந்து ஆர்சிசி டேங்க் வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இந்த அபார்ட்மெண்ட்ல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, பிரைவேட் டெரஸ். இது வந்து 3rd ஃப்ளோர்ல 2 3 BHKல பிரைவேட் டெரஸ் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அபார்ட்மெண்ட்ல மினிமம் சைஸ் பாத்தீங்கன்னா 905 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1553 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 2 BHK 3 BHK வித் பிரைவேட் டெரஸோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம பார்த்த மாடல் ஹவுஸ் மாதிரியே நீங்க விருப்பப்படுற வீடியோ இவங்க உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அபார்ட்மெண்டோட பேசிக் காஸ்ட் பாத்தீங்கன்னா 7000 ரூபீஸ் கோட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் எக்ஸ்ட்ரா காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு உங்களுக்கு 90% வரைக்கும் இவங்களே பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க இப்போ ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். அதே மாதிரி ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வீடு தேடிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.